கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை நாம் போடுகிறோமா? காணிக்கை மிகப்பெரிய அளவிலே நிறைய பிரசங்கம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இது செயல்முறை காணிக்கையாக இதை நான் உணர்கிறேன். என்னடா புதுசா ஒரு காணிக்கையை கொண்டு வராதுன்னு சொல்லி நீங்க நினைக்கூடாது. வேதத்துக்கு அது ஒத்ததாகத்தான் இருக்கும். ஆமா, அதிக பணத்தை கொடுத்து அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய சபைகளும் ஊழிய ஸ்தாபனங்களும் விசுவாசிகளை மிகப்பெரிய அளவில் உற்சாகப்படுத்துங்கள் என்பது நமக்கு தெரிந்த உண்மைதானது. தெரிந்த உண்மையைத்தான் எழுதியிருக்கிறேன். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வசனத்தை வைத்து அநேக சபைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலே வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஓகே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற நித்தியம் உள்பட காணிக்கை வழங்கினால்தான் கிடைக்கும் என்று பொய் பேசுவதை பார்க்கிறோம். நாம் வேதம் என்ன சொல்லுவது என்பது நாம் இதனா ரொம்ப வருஷமா போதகர் சொன்ன சத்தியத்தை தான் நான் கேட்டிருந்தேன். ஆனா பைபிள் சொல்லுகிற சத்தியத்தை நான் படித்தனால்தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு சத்தியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வேதத்துக்கும் சபை போதகர் செய்கிற பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் உள்ளதா என்று யோசித்து அதற்கு பின்பாக நாம் இருதயத்தில் எடுத்து அதை தியானித்து அதை மறுபடியும் செயல்படுத்துவது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று சொல்லி நான் நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் மறுபடியும் உங்களுடைய காதலே நான் வைக்கிறேன். ஓகே, வேதம் சொல்லுகிற காணிக்கைக்கும் போதகர் சொல்லுகிற காணிக்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி உள்ளதை கண்டுபிடித்த பின்பு அப்படியே கொந்தளித்தேன் நான். என்ன இப்படி சொல்றாரு ஆண்டவரு, ஆனா இவங்க இப்படி சொல்றாங்களே. உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம். அன்னபூர்ணாவை சாப்பிட்டு ஆனந்தாசன போய் பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுவார் ஒரு ஊழியர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னபூர்ணா அப்படிங்கிறது என்னுடைய சபை, ஆனந்தாசங்கிறது வேறு சபை. நீங்க புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் அன்றைக்கு ஆமான் ஜாமீன் விட்டு ஆமேன் போட்டு வந்துட்டேன். இப்போ கண்டுபிடித்த பின்பு கொதித்தெழுந்தேன் நான். அப்புறம் கொஞ்சம் அமைதியானேன். காணிக்கை என்றால் என்ன? இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நம்ம புரிஞ்சுட்டா தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ரைட். முதல் காணிக்கை இந்த உலகத்திலே வேதாமத்துக்கு ஒத்த முதல் காணிக்கை பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்து இந்த உலகத்திலே காணிக்கையாக தன் மகனை கொடுப்பது. அதை விட பெரிதான காணிக்கை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை இவ்வுலக மக்களுக்கு கொடுத்தது. அது அடுத்த காணிக்கை. அதுவும் மிகப்பெரிய காணிக்கை. இதுக்கு இணையாக நாம் ஒன்றுமே தர முடியாதுங்க. நம் முழு வாழ்க்கையை நாம் கொடுத்தாலும் இந்த ரெண்டுக்கு இணையாக ஆகவே முடியாது. நீங்க நாளைக்கு வேணா இரவு வேணா நீங்க தியானித்து பாருங்க, யோசித்து பாருங்க, சிந்தனை செய்யுங்கள். இந்த சத்தியத்தை நாங்கள் பதிவு செய்து மறுபடியும் உங்களுக்கு யூடியூப் வழியாக அனுப்புகிறோம். அதை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள், சிந்தியுங்கள் நீங்கள். ஓகே, ஒரு மனிதன் இருதயத்தை கொடுக்கிற காணிக்கையை விட மேலானது ஒன்றுமில்லை. அதனாலதான் தாவீது என்ன சொல்றாரு? சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. என் உள்ளத்தை கொடுக்காமல் என் பணத்தை கொடுப்பேன் என்றால் அது கர்த்தருடைய பார்வையிலே மிகப்பெரிய அருவருப்பு. மல்கியா 1:10 என்ன சொல்றதுன்னா, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. என்னடா இப்படி எல்லாம் சபைகள் சொல்றாங்க, சபை போதகர்கள் சொல்றாங்க, கட்டடம் கட்டணும், ஊழியர் நடக்கணும், அவங்களுக்கு மெசினர்களுக்கு அனுப்பணும், அப்படி இப்படி இருக்கிற பணத்தெல்லாம் போடுங்க, காதல கழட்டி போடுங்க, கழுத்துல தான் கழட்டி போடுங்க, அது தாலியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களே. இங்க எங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. மல்கியா 1:10. ஆபேல் காயின் நிகழ்வில் 2 பேருமே காணிக்கையைத்தான் போட்டார்கள். ஆனால் ஆபேல் காணிக்கையை விட காயின் காணிக்கை ஒருவேளை அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் காயினையும் வெறுத்தார், அவனுடைய காணிக்கையும் அருவருத்தார். ஏனெனில்
ஒரு மனிதனுடைய இருதயமே கர்த்தருடைய பார்வையில் சிறந்தது. அதை விட ஒரு பெரிய காணிக்கை ஒண்ணும் இல்லை. உங்க இருதயத்தை நீங்கள் அந்த ஆண்டவருடைய காணிக்கை பையில் போடாமல் நீங்கள் இருப்பதையெல்லாம் நீங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சாலும் ஆண்டவர் சந்தோஷப்படவே மாட்டார். அது அருவருப்பு. அது அவருடைய பார்வை அதுக்கு உகந்ததல்ல. அது கர்த்தருடைய பார்வையில் அது உகந்ததல்ல, அவருக்கு பிரியமல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். ஏசாயா 1:13 என்ன சொல்லப்படுதுன்னா, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா தெரியல. இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் எவ்வளவு முட்டாளாக எவ்வளவு ஏமாளியாக இருந்து விட்டேன் சொல்லி அந்த லூக்கா 21 2 காசு போட்ட விதவை குறித்து பேசி உள்ளதெல்லாம் போட்டு போங்கன்னு சொல்லி போதகர் பிரசங்கம் பண்ணும்போது என் பர்சல் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வந்த காலங்கள் உண்டு. சுத்தமா எம்டி பண்ணிட்டு வந்த காலங்கள் உண்டு. நான் வேதனையோடு உங்களுக்கு பதிவு செய்யணும். நாம் ஏமாந்துடக்கூடாது. கடந்த வருஷம் 1-2 வருஷம் முன்பாக ஒரு பிரசங்கி அதை செய்கிறேன், அந்த ஹோமுக்கு வேணும், இந்த ஹோமுக்கு வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி வசனத்தை போட்டு இது பண்ணி டூல் பண்ணிட்டாரு. நான் ஒரு 500 ரூபாயை எடுத்து ஒரு டொனேஷன் கொடுத்து வந்தேன். அவரை ஆக்சுவலாக நான் என்ன பண்றாரு எது பண்றாருன்னு அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். அவர் எதுவுமே பண்ணல. நேராக டயசிஸ்னா அந்த தலைமை நிறுவனத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு. என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அதனால முட்டாளாக இருக்காதவர்கள் காணிக்கை கொடுத்துருங்க. நீங்க 10 ரூபா ஏழை கொடுத்தா அதுக்கு உடனே பரலோகத்துக்கு போயிடும். நான் இப்போ சென்னைக்கு திரும்பி போகும்போது காலையில 7 மணி இது மாதிரி திரும்பி வரும்போது பிச்சைக்காரங்க நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டே இருந்தாங்க. அந்த லோக்கல் ட்ரெயின் நீங்க ஏறினீங்கன்னா தொடர்ந்து பிச்சைக்காரர் வந்துட்டு இருப்பாங்க. என்னோட இடத்துல இருக்கிற அந்த சில்லறை காசுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டே இருந்தேன். எதுக்கு சொல்ல? பெருமைக்காக சொல்லணும். கர்த்தர் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த ஏழைக்கு கொடுப்பதும் காணிக்கைதான். நான் உள்ளத்தை கவனிக்கிறார் ஆண்டவர். இப்போ ஒரு நாளை கொடுத்துருக்கேன், உனக்கு உயிரை கொடுத்துருக்கேன், ஏதோ இருக்கிறதுனால கொடுக்கலாம்ல. நீங்க சாயத்துக்கிழமை போய் சேர்த்து வச்சே ஒரு காணிக்கை பையில போறதா காணிக்கையா? இல்லைங்க, அதுவும் வேண்டும். இல்லைன்னு சொல்ல வந்து இன்றைய சபைகள் நம்மளை ஏமாற்றுகிறது. சபை போதகர் பச்சையா நம்மளை ஏமாற்றுகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 1:13 இங்கு வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அப்படின்னா பணத்தை கொடுக்க வேண்டாம். எப்படி ஊழியம் நடக்கும்? எப்படி தச்சு கட்டுறது? இந்த கேள்வி எல்லாம் வருங்க நமக்கு. இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ரகசியம். அது கற்றுடைய தேவனுடைய ரகசியம். ஆமா, இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்ததுக்கு பின்பாக 1800களில் இந்த தமிழ்நாட்டுக்கு அநேக மிஷினரிகள் தன்னுடைய சொத்தையும் பணத்தையும் செலவழித்து காணிக்கையாக வைத்து அநேக தேவாலயங்கள், அநேக ஆஸ்பத்திரிகள், அநேக ஸ்கூல்கள் ஆரம்பித்து விட்டு சென்று விட்டார்கள். அதை காப்பாற்ற முடியவில்லை. இன்னைக்கு அந்த அங்க போற பகுதியில் அந்த தரகம்பாடி என்ற பகுதியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடுறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா யாரும் கொடுக்கறது இல்லை நடத்துறதுக்கு. பாருங்க, டிஎல்சின்னா எக்ஸாம் ஏகப்பட்ட பணம் இருக்கு, ஏகப்பட்ட கோடி இருக்கு, எல்லாம் பணக்காரங்க தான். ஆனா இந்த ஹாஸ்டல் நடத்துறது இல்லை. ஏழை பசங்க படிக்கிறாங்க. கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச செருப்பு, தைச்சு போற செருப்பு, என்ன கஷ்டமான ஒரு நிலை தெரியுங்களா? மூடுறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஏதோ கட்டுரை கிருபியில பெங்களூர்ல ஒரு நிறுவனம் டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அன்பான 3 மாசம் சம்பளம் கொடுக்கல. எல்லாம் பெரிய பணக்காரங்க. காணிக்கை சும்மா அந்த காணிக்கை பையில போட்டா போதுமா? திங்க் பண்ணி பாருங்க. வெளிநாட்டுல இருந்து அவங்களெல்லாம் சொத்தெல்லாம் விற்று அங்க இருக்க பணத்தை எல்லாம் திரட்டி கொண்டு இங்க ஸ்கூலை கட்டினா நடத்துறதுக்கு நாதி இல்லை. எப்படி பயங்கரம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இங்க மெஸ்ஸைகள் கட்டினதுக்கு பின்னால யாராச்சும் கிறிஸ்துவர் ஒரு ஸ்கூலை கட்டுறாரா? திங்க் பண்ணி பாருங்க. சர்ச்சை வேணா பெருசா கட்டிக்கிறான். எதுக்கு? நிறைய பேர் வரணும், நிறைய காணிக்கை வரணும். ஒரு பிசினஸ் சென்டராக ஆகிவிட்டது கடந்த நாட்கள்ல. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
சென்னையில ஒரு பெரிய சர்ச்சு, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு சர்ச்சு கட்டப்படும். எதுக்குங்க? வசூல். ஆத்மாக்கள் பரலோகம் செல்வதற்காகவாது? இல்லை. நான் யாரையும் குறை கூறவில்லை. நீங்கள் அதை பார்த்து விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமா. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, மத்திய 5:24 முதலாவது உன் சகோதரத்தில் ஒப்புரவாகும், பின்பு உன் காணிக்கை செல்லும். செருப்பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்க. பேச கஷ்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்னைய செருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. உன் சகோதரத்தில் ஒப்புரவாகும். முதல்ல நான் ஒரு சர்ச்சுக்கு காணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சர்ச்சுக்குள்ளே போகும்போது என் மாமியாரோட நான் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சண்டை பிடிச்சது ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நான் என் மாமியாரோட பேசி அவங்களோட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அதுக்கு பின்பு தான் உள்ளே போனேன். இது என்னுடைய சாட்சி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறீர்கள்? யாருடனே பேசாமல் இருங்க. பேசாமல் இருந்தீங்கன்னா காணிக்கே பேசாமல் வச்சிருங்க. அது 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த காணிக்கை கட்டுறதுக்கு அருவருப்பு. ஆமாம், அதை போடாதீங்க. எப்போ நீங்கள் ஒப்புரவாயிட்டு அதுக்கு பின்னால் வந்து இது வேதம் சொன்னபடி வாழுங்க. ரைட். வேதத்துக்கும் இன்றைய ஊழிய ஸ்தாபனங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இவன் கொடுக்கும், நீங்க கொடுத்தா ஆசீர்வதிக்கப்படுங்களா? அதான் ஒருத்தர் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு ஊழியர், காதில் இருக்கிறத கழட்டி போடுங்க, அப்புறம் கையில் இருக்கிறத கழட்டி போடுங்க, மோதிரம், அப்புறம் கழுத்துல தாலியே கழட்டி போடுங்களா? எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்படி ஒண்ணும் இல்லைன்னா நீங்களே கூத்துருங்களா? ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு காரியமாக இருக்கு. நான் வந்து இப்பெல்லாம் வந்து சபைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்றேன். அவர் உண்மையாக இருக்கிறார்களா? இன்னைக்கு நேற்று வந்து தாம்பரம் என்ற பகுதிக்கு நான் அந்த இதுக்கு போனேன். அங்க இறந்த வீட்டுக்கு. அப்ப அந்த சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பாலடைஞ்சு தான் கிடக்குது. எல்லாம் வந்து இது இன்னைக்கு இருக்கிற சர்ச்சு இதெல்லாம் வேற சர்ச்சு. இது வந்து நான் குறிப்பிட்ட ஒரு சபையாக சொல்றேன். நான் அந்த செட்டு தான் போடுவாங்க, அந்த தகடு சீட்டு அதுதான் போடுவாங்க. ஒரு சிலர்லாம் மிக பயங்கரமா கட்டுவாங்க. அது வேற சபைகள். இந்த குறிப்பிட்ட சபைகள் எப்படி இருக்குன்னா, அந்த தகர சீட்டு போட்டு தான் அந்த ஒரு கூரை மாதிரி போடுவாங்க. அதுல டெவலப்மெண்ட்டே கிடையாது. இது அதே தாம்பரத்துல எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, நல்லா கட்டலாம், ஆரம்பிச்சு கிடக்குது. 50 சென்ட் இருக்குது. அந்த சர்ச்சு மட்டும் நீட்டா இருக்குது. கொஞ்சம் மேல மழை வந்தா பயங்கரமா சத்தம் கேட்குது. அந்த மாதிரி சீட் தான் போட்டிருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒரு முதியோர் ஆசிரமம் ஆரம்பிக்கலாம், ஏதோ ஏழை பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்தலாம், ஏதாச்சும் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து ஒர்ஷிப் நடக்குது, அதோட முடிஞ்சுது. அப்புறம் இடையில பைபிள் ஸ்டடி, அது மீதி இருக்கிறனால சும்மா தான் இருக்குது. ஹார்ட் பப்ளிசிட்டி நீங்க அதை யூஸ் பண்ணணும் வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. யார் அப்மேட்டு காசு காணிக்கு எங்க போகுது? அமெரிக்கா போகுது. இங்க நிறைய பேர் ஏமாளியாக இருக்கிறார்கள். ஆனால் கட்டுறதுக்கு போகுதாது எங்க போகுது, ஏது போகுது? ஏன்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவில் இருக்காது, இங்க இல்லை, இந்தியாவில் இல்லை வருது. ரைட், ஓகே. அனனியா சபையாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தொகையை காணிக்கையாக கொடுத்தாங்க. அவங்களுடைய சொத்து 1 கோடியாக இருந்தால் ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்படின்னு என்ன? ஒரு பகுதி 50 லட்சம். இது இன்றைய போதையுடைய பார்வையிலே ஒரு மிகப்பெரிய காணிக்கை. ஆனா என்ன நடந்ததுங்க? அவருடைய நடிப்பையும் அவருடைய மாயமாலத்தையும் ஆண்டவர் கண்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த காணிக்கை ஏற்றுட்டார் ஆண்டவர். திங்க் பண்ணி பாருங்க நீங்க. ஆனா நீங்க ஒரு 50 லட்சம் கொண்டு போவாங்க இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சுக்கு, உங்களுக்கு வரவேற்று அன்னைக்கு நீங்க தான் பிரசங்கம் பண்ணுவீங்க. அது யாருன்னு சரி, நீங்க தான் பிரசங்கம் உங்களுக்கு. ஆமா, அன்பான முடியும். தேவனுக்கு பிரியமான காணிக்கை எந்தெந்த வழிகளில் செலுத்தலாம் அப்படிங்கிறத குறித்து நான் சொல்லிட்டேன். நேரத்தை கொடுப்பது காணிக்கை. பணத்தை தான் கொடுத்து தான் காணிக்கை வந்து ஆண்டவர்கிட்ட நிரூபிக்கணும்னா அது சரியில்லாத காணிக்கை. நம்ம கொடுப்பவன் இல்லைன்னு சொன்னீங்க. எங்க, எப்படி, யாருக்கு, இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். நம்ம குருட்டுத்தனமா போய் வந்து இது பண்ணக்கூடாது.
தசம பாகம் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீ 2 பைசா போட்டாலும், நீ எக்ஸாம் 5 தான் போட்டாலும் உள்ளம் சுத்தமானதா இருக்கும். அதுதான். அதுக்காக கஞ்சப்பட்டு நம்ம போடக்கூடாது. நான் சர்ச்சிலுக்கு இன்னைக்கு காணிக்க போடுவதில்லை. நான் சொல்றவங்களுக்கு, ஏழைகளுக்கும் கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் கஷ்டப்படுற ஊழியர் குடும்பத்துக்கும் நான் அனுப்பிச்சு சொல்றேன். நான் ஆமா, நேற்று அந்த டெத்துக்கு போனேன், அவர் கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு தான் வந்தேன். இங்க செலவு எல்லாம் இது ஒரு காணிக்கை தான். ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஒரு காணிக்கை. நேரத்தை கொடுத்தலுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வேதத்தை படிப்பது, அது தியானிப்பது, சமயம் கிடைத்தவுடன் செயல்படுத்துவது. இங்க 3 பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன். வேதத்தை படிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல, ஓகே. தியானிப்பது, இது ஒரு சில வாழ்க்கையில், ஒரு சிலரோட வாழ்க்கையில் இருக்குது, ஒரு சில வாழ்க்கை இல்லை. சும்மா வேதத்தை படிச்சு போறாங்க. அடுத்ததாக இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் லைஃப்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. சமயம் கிடைத்தவுடன் செயல்படுத்துவது. அதான் நேற்று முன்தினம் சென்னைக்கு சென்றது. 4 மணிக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் உட்காரேன்னு மெசேஜ் வருது. இந்த மாதிரி என்னோட டீம் லீடருடைய மாமியார் இறந்து விட்டார்கள். ஒரு சாட்சியுள்ள அம்மா. அவர்கள் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்ந்து ஒரு 6-7 மாதம் கொஞ்சம் பைக்லேயே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவரை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார். அப்போ இது ஒரு சமயம் தான், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்திலே நான் போய் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் படுத்த வேண்டும். இந்த சமயம். மார்க் 2ஆம் அதிகாரத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு நோயாளியை தூக்கிட்டுறாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ நான் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த நாகப்பட்டினம் பகுதி, அப்புறம் தரங்கம்பாடி, இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ஆண்டவரை அறியாத மக்களை ஆண்டவரத்தில் எடுத்து எழுதுகிறோம். இது உதாரணத்துக்கு சொல்றேன் நானே. அப்போ 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள், அதுவும் ஒரு காணிக்கை. இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் நாங்கள் கர்த்தருக்காக கொடுப்பது ஒரு காணிக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கிறார். பணத்தை ஒருவர் தருகிறார், ஒருத்தர் ஓட்டுகிறார், ஒருத்தர் தலைமை தாங்குகிறார். நான் ஒரு அடிஷனலா நான் ஒர்க் பண்றேன். ஆமா, இதுவும் ஒரு காணிக்கை தான். பாதிகளுக்கு நேரம் கொடுப்பது கர்த்தருக்கு உகந்த காணிக்கை. ஒருத்தருக்கு ஏசைப்படி சொல்வது ஆசீர்வாதமான ஒன்று, அது ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு விதமான காணிக்கை. அப்ப முதியோரை போய் நம்ம என்ன பண்ணணும்? ஆறுதல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சுத்தியத்தை குறித்து சொல்ல வேண்டும். ஆண்டவரை அறிந்தவர்களா இருந்தால் அவர்களுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லி வெற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுறது? நான் இந்த மாதிரி ஏதாவது 6 மாதம் மூலம் பார்த்ததா நான் நான் இன்னைக்கு வீடியோவில் போட்டுட்டு இருக்கேன். 6 மாதம் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் அங்கே போய் அவங்க வீட்டில் ஒரு 4 நாள் இருந்தேன். அங்கே அந்த அம்மாட்ட பேசும்போது, ஒரு வாலிப பெண்ணை பார்த்து நான் திரும்புகிறேன் என்று சொன்னேன். நம்ம பெரிய சந்தோஷம். ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதைத்தான் நீங்க யூடியூப்ல போட்டுக்கணும். கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். காணிக்கை எந்தெந்த விதங்களில் நாம் தரலாம். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் திருவசனத்தை சொல்லு என்று சொல்லி வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். வாழ்ந்து காட்டு. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் திருவசனத்தை வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க பேரு கௌசல்யா கருணாகரன். ஆமா, அவங்க பேர் மறைந்த அம்மாவுடைய பேர். எத்தனை பேர் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் காலையில் 8 மணிக்கு போய் அவங்க வீட்டுக்கு உட்காருங்க. அவங்க வீட்டார் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா 92 வயசு, ரசிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஊழியர் அவர் அந்த குறிப்பிட்ட சபையில. காஃபி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்க தான் 10-15 நிமிஷம் வச்சு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, பக்கத்துல சர்ச் இருக்குங்க. ஒரு 4 பேர் இருந்திருக்கலாங்க. யார் வர்றா போறா அப்படின்னு சொல்லி இல்லைங்க. அந்த டைமுக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். அந்த சாயங்காலம் 5:30 தான் பதியல். அப்போ 3 மணி 4 மணிக்கு வர்றாங்க. 70 நாள் துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு 70 நாள் தான் வேண்டாங்க. 2 நாள் தான். அந்த அம்மா இறந்த 3 நாள், ஐ மீன் நேற்று முன்கள் இறந்தாங்க, நேற்று பதியல், அவ்வளவுதான். 2 நாள் தான்.
நேரத்தை கொடுப்பது ஒரு காணிக்கை. அதை கொடுக்க தவறினால் அப்ப திருப்பி அந்த காணிக்கை தர முடியாதுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நேரத்தை நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, காலை நேரத்தை நீங்கள் காணிக்கையாக ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் அந்த நேரம் கடந்து போகும். பணம் கொடுங்க நம்ம வச்சிருந்து இன்னைக்கு காணிக்கை அடுத்த மாசம் போடலாம் ஒரு வேலை. ஆமா, காலத்தை நீங்கள் காணிக்கையாக போடாவிட்டால், நேரத்தை இப்படியாக ஒரு சில விதமான காரியங்களை அந்த நேரத்துக்கு நீங்க செய்யாவிட்டால் அந்த நேரம் புரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் போய் அவங்களுக்கு ஆர்டர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாதுங்க. இன்னைக்கு பிஸி பிஸி பிஸி, என்ன பிஸின்னு தெரியல. கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான காணிக்கை. இந்த உலகத்துக்கு நாம் அப்படிதான் இனம் ஆண்டவர் காட்டியிருக்காரு. நான் ஒரு காணிக்கையாக வந்தேன், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? பணமே போட்டா போதுமா? நீ உன்னை போடாம உள்ளத்தை போடாம எனக்குலாம் ரசிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் சபையார், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஏதாச்சும் உடம்பு இல்லாமல் இருந்தா, ஏதாச்சும் கஷ்டப்பட்டு இருந்தா, ஆறுதலாவது போய் சொல்லி அவர்களை வசனத்தை சொல்லி நாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நித்தியத்தை காட்ட வேண்டும். ஆமாம், இது நீங்கள் இழந்து போனால் நீங்கள் போடுகிற காணிக்கை கர்த்தருக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வேலையை செய்யாம கர்த்தருக்கு என்னதான் நீங்க போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் முன்பாக நிற்கிற அந்த 2 காசு போட்ட விதவி ஆண்டவர் தூக்குறாரு. ஐஸ்வர்யவான்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா நான் இவ்வளவு காணிக்கை போட்டேன், இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான்கள் இந்த காலத்துல அந்த சர்ச்சுக்குள்ள வந்திருந்தா அந்த விதவை என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளி விட்டுருப்பாங்க. வெளியில போ, இந்த காணிக்கையெல்லாம் இது ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுடைய சர்ச்சில் வயசில் நின்றுக்கிறாங்க பாருங்க கோடீஸ்வரர்கள், அவர்களே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த ஏழை விதவை என்ன பண்ணினாங்க? தள்ளி விட்டுருப்பாங்க. இப்படியாக நீங்கள் பல விதங்களை சிந்திக்க வேண்டும். அப்புறம் நான் போனேன், அங்க வரவேற்று யாருமே கிடையாது. இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பத்தாரையும் நான் சந்திக்க போறேன்னா வரவேற்கணும்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா வாங்கன்னு சொல்றதுக்காக 4 பேர் வேணும். திங்க் பண்ணி பாருங்க. வெத்து வீட்டுல என்ன பாருங்க, அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவங்க அந்த அவங்க அவங்க அவங்களுடைய இதா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 பேர் இருந்து வர்றவங்களை கவனித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4:31, 24:31, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். நீ இருக்க வெளியே நிற்கிறேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாபான் வீட்டுக்கு வந்த எலிசேயரை வரவேற்கிறார். வரவேற்புல சிறந்தவர்கள் இந்த குரூப்ல ஒருத்தருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியடைன்னு. அவங்க வரவேற்பதில் ரொம்ப நான் உண்மையிலே அவங்க வீட்டுக்கு போயிட்டா கணவன் மனைவியாக வரவேற்று ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்புவாங்க அப்படிங்கிறது உண்மை. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று போன இடத்துல அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க குடும்பத்தான் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை வேலையை செய்ய முடியும். ஒரு பாடி வச்சுருக்காங்க, அதை பற்றி அதுக்கு பதில் போகணும், மற்றபடி காரியங்கள்லாம் செய்யணும். இப்பெல்லாம் அதை பிஸியாக இருப்பாங்க. அவங்க நான் பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு இத்தனை வருஷமா வாழ்ந்து எத்தனையோ பேருக்கு சத்திய சொல்லி ஊழியக்காரருக்கு ஒரு 4 பேரும் கூட இல்லை. எல்லாத்தையும் சும்மா தான் கிடைக்கும். போய் அரை மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு ஒரு காஃபியே, அது அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நான் கிறிஸ்டின் அம்மா தான் சார் காஃபி குடிங்கன்னு வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, என்னை வரவேற்று மாலை போடுறதுக்காக நான் சொல்லல. அந்த வசனம் சொல்றது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாரும். அது எந்த இடம் வந்தாலும் சரி. ரைட். கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய இருதயத்தில் இடம் பிடியுங்கள். பணம் கொடுங்க, ஆனா உங்க நல்ல குணத்தை கொடுங்க கர்த்தருக்கு. அதனால் காணிக்கை என்பது நம்மை நாம் கொடுப்பதுதான் முதல் காணிக்கை. நம்மை நாம் கொடுக்காமல் நம்மிடத்தில் உள்ளதை எத்தனை போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. காணிக்கையை நீங்கள் சிந்தித்து செயல்பட
கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏழைகளுக்கு கொடுங்கள், ஏழை ஊழியர்களுக்கு கொடுங்கள். உங்க சபையிலேயே போய் எல்லாம் கொட்டாதீங்க. ஆமா, நான் எது சொல்றேன்னா, நான் கண்டிப்பா இதை சொல்லல, ஒரு ஆலோசனையாக சொல்றேன். ஏனென்றால் கஷ்டப்படுகிற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறவாதிருங்கள். இந்த சிறியில் ஒரு எதை செய்கிறீர்களோ எனக்கே செய்கிறீர்கள் சொல்லி வேறு. ஆனா காணிக்கை கொடுத்து கருத்து அப்படி சொல்லல. நீங்க காணிக்கை போட்டீங்கன்னா தான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படி சொல்லவே இல்லை. இல்லாமையால் காணிக்கை போடுகிறேன் நான் என்று இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் பொருளாதாரத்துல. எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏழைகளுக்கு செய்வதை செய்துகிறேன், ஏழை ஊழியர்களுக்கு அனுப்புவதை முடிந்த அளவுக்கு அனுப்புகிறேன். இன்னைக்கு இந்த தடவை வாங்கிக்கலாம் ஒருத்தருக்கு 500 ரூபா அனுப்பணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படிதாப்பா அனுப்ப முடியும், இன்னொரு ஊழியருக்கு நான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நேற்று அவன் இந்த அம்மா டெத் அனுப்பணும்னு கிட்டத்தட்ட போறதுக்கு ட்ரெயினுக்கு வரக்கு போறதுக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா பக்கத்தில் செலவாச்சு. இதை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளேன். இது சமயம் சமயம் கிடைத்த போது நான் என் நிறுவனத்தில் ஏவிய காணிக்கை கிட்டத்தட்ட 24 to 30 மணி நேரம் செலவு செஞ்சிருக்கேன் நான் அங்க போயிட்டு வரேன். ஆமா, இது ஒரு காணிக்கை. சிந்திக்கவளாக காணிக்கை இனம் பிடித்து கர்த்தருக்கு உகந்த காணிக்கை நீங்கள் கொடுத்து கர்த்தருக்கு ஆசீர்வாதம் பெறுங்க. அன்புடைய இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். காணிக்கையை பற்றி நாங்கள் தியானித்தோம். எப்படிப்பட்ட காணிக்கையை யாருக்கு நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே என்று யோசித்து உமக்கு உகந்த காணிக்கையை, உமக்கு பிரியமான ஒரு காணிக்கையை நாங்கள் செலுத்தி எங்களை நாங்கள் முதலாவது உமக்கு அர்ப்பணித்து பின்பு எங்களுக்கு உள்ளதை நாங்கள் போட்டு உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இதுவரை நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும். வீணான காணிக்கைகளை நாங்கள் எங்கெங்கேயோ சிதறி அடித்திருக்கிறோம். அதெல்லாம் மன்னித்து சரியான ஒரு காணிக்கை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் போட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராம். வளர்ந்து வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கும் காணிக்கையை பற்றி நாங்கள் விசேஷமாக சொல்லிக் கொடுக்க உதவி செய்வோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.